ஒவ்வொரு ஒவ்வொரு டார்ச்சர் பண்ணி கொண்டு இருப்பாங்க. யஹ்யா நபி இத்தனைக்கு ஈசா நபிக்கு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்படுறாரு. ஈசா நபி 30 வயசுனா அவருக்கு ஒரு 28 வயசு அந்த மாதிரி இருக்கும். அந்த டைம்ல அவர் என்ன பண்றாரு? யஹ்யா நபி அவரும் கொல்லப்படுறாரு. அவரை என்ன சொல்றாங்க? இவனுக்கு கொல்றதெல்லாம் எப்படி டெக்னிக்கா கொள்வானுங்கன்னா, இவர் நபி எங்களுக்கு பிடிக்கல அப்படின்லாம் கொல்ல மாட்டாங்க. அங்க வந்து ஒரு ரூல் இருக்கு. போலி நபின்னு ஒருத்தன் தன்னை நபின்னு சொன்னா அவனை கொல்லணும். அப்படிதானே? ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் போலி நபின்னு சொல்லப்பட்டவங்க எல்லாரும் என்ன ஆனாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு கொலை பண்ணாங்க. புரியுதா? அப்ப போலி நபின்னு சொன்னா, போலி இறைவாக்கினர்னு சொன்னா அவனை கொல்லணும். இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரிஜினல் நபி யாருன்னு பார்த்து அவருக்கு அந்த ஃபத்வா கொடுப்பாங்க. இவர் டூப்ளிகேட் நபி அப்படின்னு. இப்ப இன்னைக்கு சத்தியத்தை பேசுற உலமாக்களுக்கு என்ன பேரு? வழிகெடுப்பவர்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் யாருப்பா உண்மையை பேசக்கூடிய உலமாக்களுக்கு என்ன பேரு? வழிகெடுப்பவர்கள். இவங்க வழிகெடுப்பவங்க யாரு? இவர்கள் வந்து மௌலானா மௌதூதி வழிகெடுப்பவர், இஸ்ரார் அகமது வழிகெடுப்பவர், சையத் குத்துப் வழிகெடுப்பவர், அல்லாமா இக்பால் வழிகெடுப்பவர். என்ன அவங்களோட செய்தி எடுத்து நான் சொன்னா நானும் வழிகட்டவன். இப்போ உமர் ஷரீஃப் அவர் ஹக்க பேசுறாரு, அவரும் இப்ப என்ன வழிகட்டவர். இப்படி வழிகட்ட ஒரு ஃபத்வா கொடுத்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க? போலி நபின்னு சொல்லி கொன்றுவாங்க. நபி இல்லாம இவர் பொய் சொல்றாருன்ட்டு. அதே மாதிரி ஜெரேமியா நபின்னு ஒரு நபி, அவரை கிணத்துல வந்து தலையில தொங்க விட்டு அப்படியே பசியில வாடி அந்த காத்து இல்லாம அது இல்லாம அதுலயே அப்படியே சாகடிச்சாங்க. இவங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு டார்ச்சர் பண்ணாங்க. அதே மாதிரி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இவங்க என்ன பண்ணாங்க? இவர் விபச்சாரம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு லேடியை செட் பண்ணி அந்த லேடி வந்து இவங்க மேல சாட்சி சொல்லு, இவர் வந்து என்னை கற்பழிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு தண்டனையா கொடுப்பாங்க. இவங்க டெக்னிக்கே இப்படிதான், ஒரு பழி போடுவாங்க, கொன்றுவாங்க. புரியுதா? அதுதான் அல்லாஹ் சொல்றான். இவங்க சொல்றாங்க, யாரு? யூதர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் மரியமின் மகனுமான ஈசா மசீயை நாங்கள் தான் கொன்றோம் என அவர்கள் கூறுகிறார்கள். உண்மையில் அவர்கள் அவரை கொலை செய்யவும் இல்லை, அவரை சிலுவையில் அறையவும் இல்லை. மாறாக அவருடைய நிலைமை அவர்களுக்கு சந்தேகத்திற்குரியதாக ஆக்கப்பட்டு விட்டது. மேலும் எவர்கள் ஈசா விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டார்களோ அவர்கள் இது பற்றி சந்தேகத்திலேயே இருக்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது ஈசா நபிக்கு அப்படிங்கிறது நடந்ததுங்கிறத பத்தி அல்லாஹ் சொல்றான். இவங்க நினைச்சிட்டு இருக்கிறது என்ன? யூதர்கள் ஈசா நபிய சிலுவையில அரைஞ்சு கொன்னுட்டோம். கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? ஈசா நபி நமக்காக சிலுவையில அறையப்பட்டு கொல்லப்பட்டாரு. ரெண்டு பேரும் இந்த விஷயத்துல ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க இதோட நின்னுக்கிறாங்க. யாரு? யூதர்கள். கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? 3 நாள் கழிச்சு அந்த கல்லறையிலிருந்து அவங்க வெளியே வந்தாங்க. வெளியே வந்து அந்த உடலோட வெளியே வந்து வானத்துக்கு போயிட்டாங்க. உலகத்துடைய இறுதி காலகட்டத்தில் அவங்க இறங்கி வருவாங்கங்கிறாங்க. இது இவங்களுடைய நம்பிக்கை. இது என்ன நடந்துச்சுன்னு அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அவரை கொலை செய்யவே இல்லைங்கிறான். யார? ஈசா நபி உண்மையில செத்துட்டாருன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இது இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஆஹா, போயிட்டாருன்னு நினைச்சா